பாத்துலாமா? இப்ப அப்படியே உங்களை கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கறேன். இவன் எப்படி தடுக்கறான்னு பாப்போம். வர ரெமோ சேவ் மீ. ஃப்ரீஸ். டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு டுங்குரு. ஐயோ யோ ஹிட்லர், என்ன இது? இறக்கி விட சொல்லியா? ஐயோ பயமா இருக்கே. ஏ யோ ரெமோ. ஐயோ யோ ஹிட்லர், இறக்கி விட சொல்லியா? பயமா இருக்கியா? நீ ஃப்ரீஸ் ஆயிட்ட. இனிமே நீ இப்படி அந்தரத்திலேயே தொங்கிட்டு இருக்கணும். ஐயோ இதென்ன விட்டலாச்சாரிய படமாயா? இல்ல இந்த ரெமோ என்ன பில்லி சூனியம் கத்து வச்சிருக்கா? பில்லி சூனியம்னா என்ன? மண்ணம் கட்டி பண்றதையும் பண்ணிட்டு இப்ப கேள்வி வரையா கேக்குற? இப்ப இந்த விட போறியா இல்லையா? நாட் அலவுட். ஒன்லி வாங்க போங்க உட்காருங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, கல்ச்சர். உன் கல்ச்சர்ல தீய வைக்க அந்தரத்துல தொங்குற என்கிட்ட போய் பாடம் நடத்திட்டு இருக்க. யோ ஹிட்லர், விட சொல்லியா? பயமா இருக்கியா? நோ நெவர். இப்படி தொங்கிட்டு இருந்தாதான் உனக்கு புத்தி வரும். அண்ட் ரெமோவோட பவரை பத்தி நீ கரெக்டா புரிஞ்சுப்ப. நீ ஒரு சரியான கோழை. யுத்த தர்மம்னா என்னன்னு தெரியுமா? எதிரி கையில ஆயுதம் இல்லனா அவன் கூட சண்டை போடக்கூடாது. என்ன ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீ வீரவசனம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏஜே, உங்க டுபாக்கூர் வைஃப் பொலைட்டா பேசி தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க. ஏய் யாரா டுபாக்கூர் வைஃப்? வடச்சட்டி மண்டியா, உன்னை அப்படியே வந்து நான் நசுக்கிடுவேன். ஓ சாரி ஏஜே, இந்த லேடி ரொம்ப மோசம். வாயை திறந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் கொட்டுது. சோ நீங்களே டீல் பண்ணிக்கோங்க நான் ப்ளீஸ். டீல் பண்ணேன். நான் இப்ப படுக்க போறேன். அது வரைக்கும் இப்படி கரண்ட் கம்பியில சிக்கின காக்கா மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. யோ யோ ஹிட்லர், அட கொடுமைக்காரா, என்ன தொங்க விட்டுட்டு நீ தூங்க போற? இதான் நல்ல புருஷனுக்கு அழகா? அது அழகோ இல்லையோன்னு தெரியல. ஆனா நீ இப்படி தொங்குறது ரொம்ப அழகா இருக்கு. நான் உன்னை இறக்குவேன். அதுக்கப்புறம் நீ சும்மா இருப்பியா? மறுபடியும் உன் புத்திய காமிச்சிடும். தேவையில்லை, நீ அங்கே கடை. யோ இங்க பாரியா, நானும் அம்மா மாதிரி ஒரு பொம்பளை தானே. ஜெயமா இப்படி தொங்குனா அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? ஏய், இந்த சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். இல்ல, நான் கொல்ல மாட்டேன். ரெமோ வச்சு உன்னை கொல்லுவேன். எனக்கு பயத்த அடிமை. டேய் ரெமோ, அந்த ஆளுக்கு தான் இறக்கம் இல்ல, உனக்குமா இறக்கம் இல்ல? இறக்கப்படுறது, வெறுக்கிறது, இத ரெண்டுமே ஹியூமன் தான் பண்ணுவாங்க. நான் ஒரு சிஸ்டம், மெஷின். என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி? உன்னை யாரு இறக்கப்பட வேண்டான்னு சொன்னா? உன் சிஸ்டத்துக்குள்ள மதர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு ஏன் மதர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? அது அம்மாவோட இதயம் மாதிரி இறக்கப்படும். அதுக்குதான். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாஸ், இவங்க பேசுனதுல நானே மெல்ட் ஆயிட்டேன் பாஸ். இவங்கள பார்க்க பாவமா இருக்கு. விட்டுடலாமா? உடைச்சு போகட்டும். எப்பேற்பட்ட தில்லாலங்க இருந்தா ஒரு மிஷினே இப்படி பேசி கவுத்துருவா. ரெமோ, பி கேர்ஃபுல். இவ இப்படிதான் பேசுவா, பாழப்பழம் மாதிரி பேசுவா. நீ மயங்கிடாத. ஐயோ, ஒரு ரோபோக்கு இருக்கிற இறக்கம் கூட உனக்கு இல்ல. ச்சே, இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆ? என்னது இது அந்தரத்துல தொங்குது? ஓ பரவாயில்லையே. ஹாசினிக்கு மாயாஜால விதையெல்லாம் தெரியுமா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான்.
நாளைக்கே நம்ம பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்பியில நடக்க விட்டு சம்பாதிக்கலாமே, எனக்கும் சோறு கிடைக்கும். இது என்ன போஸு, இப்படி இல்ல நிக்கணும். சரி பாப்போம். ஐயோ எனக்கு விட சொல்லியா? ஆ? ஹாசினி, ஜெயமா என்னம்மா இது, சூப்பரா மேஜிக் எல்லாம் பண்ற. சொல்லவே இல்ல, எப்பமா கத்துக்கிட்ட? ஐயோ ஜெயமா, நான் என்ன வித்தக்காரியா இவங்க கிட்ட மேஜிக் காட்டி காசு வாங்குறதுக்கு? என்ன இந்த ரெமோ அந்தரத்துல தொங்க விட்டுச்சு ஜெயமா. அப்படியா? ஏ சுமோ, சாரி, ஏ சுமோ, என்னது? நான் சுமோ இல்ல, என்னுடைய பேரு ரெமோ. அங்கெல்லாம் பேசுறது வேஸ்ட் ஜெயமா. நீங்க டைரக்டா அதோட ஓனர் கிட்ட பேசுங்க. சரி. ஏய், எங்க போறீங்க? ஜப்பானுக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த ஓனர் கிட்ட பேசுங்க ஓ, ஜெயமா. ஏஜேவை சொல்றியா? இவ ஒருத்தி முன்னால கைய ஆட்டிக்கிட்டு, ச்சே. அது தானா அடுத்த ஜெயமா. ஏஜே பாவம்பா, ரெமோவை கூட்டிட்டு வந்து இவ வாழ்க்கையை தான் அந்த இடத்துல தொங்க விட்டுட்ட. பாவம், இப்ப இவளையே தொங்க விட்டா எப்படி? சும்மா அவ பண்ணதுக்கெல்லாம் அவளு ஆ? அப்படி என்ன பண்ணா? அவ எனக்கு அது மேடம், இந்த ஹாசினி என் பாஸ்க்கு கிஸ் பண்ண வந்தாங்க, அதனாலதான் தொங்க விட்டுருக்கோம். ம். ஏன்பா, புருஷனை பொண்டாட்டி கிஸ் பண்றதெல்லாம் தப்பாப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி சாப்பிடுறதுக்கே வாய காணோம், பொண்டாட்டி கேக்குதாக்கும். பாவம்பா, விட்டுடேன், பாவம். அப்படின்னா அவ என் பக்கத்திலே வரக்கூடாது. ஓகேவா? இவ உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நான் கேரண்டி கொடுக்கணுமா? அட பாவிகளா, புருஷனுக்கு பக்கத்துல பொண்டாட்டி வரதுக்கெல்லாம் கேரண்டி கேக்குறானே. அடியே, என்னம்மா இது? சரி, நான் கேரண்டி, இவளை விட்டுரு. சரி ரெமோ, விட்டுரு, ரிலீஸ். ஆர்டர் ரிசீவ்ட். அன்ஃப்ரீஸ். ஐயோ ஐயோ எப்பா செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு எப்பா எப்பாவா? ஐயோ ஹிட்லர், என்னையா முத்தம் கொடுக்க விடாம தடுத்த? ஏய் ஏய், என்ன கிட்ட வராதுன்னு சொன்னேல மா, கிட்ட வராதுன்னு சொன்னேனா இல்லையா இவ கிட்ட? மா ஏதாவது சொல்லுமா, கேரண்டி எல்லாம் கொடுத்த. ஐயோ, நான் வேற கேரண்டி கொடுத்திருக்கேனே, போகாதம்மா. மா மா வந்துட்டு இருக்கமா. ஏய் ஓடி போயிரு, ஓடி போயிரு. கிட்ட வராமா இவ? ரெமோ, ஏய் எவ்வளவு கொழுப்பு உனக்கு? ஏன் ரோபோக்கு நீ கிஸ் கொடுப்ப? ரெமோ, ஆர் யூ ஓகே? பாவம் நீ. சண்டேனா 2, இன்னொன்னு கொடுங்க. ஏய் ஏய், இன்னைக்கு ஃப்ரைடே. இல்ல, நான் சண்டேவை சொல்லல, சண்டே பத்தி சொன்னேன். நீங்க கொடுங்க. ஏய் ரெமோ, எனக்கும் அவளுக்கு சண்டைனா உனக்கு எதுக்கு முத்தம் கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எனக்கு புரியாது. நீங்க தாங்க. ஏய் ஏய், ஏய், ரெமோ. பாத்தீங்களா, ஒரு மிஷினுக்கு கூட எல்லாம் புரியுது. நீங்களும் இருக்கீங்களே ஜடம். ஏய் மரியாதையா வெளியே போய்.
இல்லன்னா இவனை மேய்ச்சி மறுபடியும் உன்னை ஃப்ரீஸ் பண்ண வச்சிடறேன். அடியே வந்துடுடி. ஏஜே சொன்னா அதே மாதிரி செஞ்சிருவான். அதுல நானும் சேர்ந்துல மாட்டிப்பேன். மாட்ட மாட்டேன். நான் தான் ஸ்டாப் லாக்ல வெளியில போயிடுவேனே. டாய். கிளம்பு. ஐயோ மறுபடியும் ஃப்ரீஸ்ல எல்லாம் நிக்க முடியாதுப்பா. நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ஏய், இப்பதானே வாங்கினேன், அதுக்குள்ள சர்வீஸ் கொடுக்கணுமா? ஏய் ரெமோ 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 ஏந்திரி ஏந்திரி. பாஸ் தலையில மட்டும் அடிக்காதீங்க பாஸ். ஆமா, தாய் இல்லாத புள்ள இவரு, தலையில அடிச்சா பாவம் வருது. அவ கிஸ் கொடுத்தா நீயும் வாங்கிப்பியா? சண்டை நான் ரெண்டுங்கிற ரெண்டு நானும் மூஞ்சில வைக்கட்டும் உனக்கு. அது என்னமோ பாஸ், அந்த ஃபீலிங்க புரிஞ்சுக்கவே முடியல. அது ஒரு மாதிரியா எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தையில சொல்லவே வரல. எனக்கு நல்லா வாயில வருது. இத பாரு, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. சூடா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். சீக்கிரம் வா. அவகிட்ட எல்லாம் பேசி தொலைச்சிடாத. ட்ரை பண்றேன் பாஸ். ஓ, எல்லாரையும் கரெக்ட் பண்றதா அவளோட வேலை. ஹிட்லரை வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல இந்த ரெமோவை கைக்குள்ள போடணும். ஹாய் ரெமோ. யூ கெட் அவுட். நீங்க என்னோட இருக்கிறத பார்த்தா ஏஜே என்ன திட்டுவாரு. தயவு செஞ்சு வெளியே போங்க. என்ன ரெமோ, இப்பதானே நான் உனக்கு முத்தெல்லாம் கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? நீங்க கொடுத்த கிஸ் என்ன ஃபார்முலா? அது கெமிஸ்ட்ரியா இல்ல மேத்தமேட்டிக்ஸா? ஏன் கேக்குற? அது என் சிப்ல இல்லாத ஒரு ஃபீலிங்கா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். இந்த மிஷின் கூட ரொமான்ஸா பேசுது. ஹிட்லருக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்குது. இப்படி எல்லாம் பேசுற, ஆனா என்னைய விரட்டிட்டே இருக்க. அதுக்கு இல்ல, பாஸ் என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமே. கேளு, நானும் வேண்டான்லாம் சொல்லல. நீ வரதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரியே தான் அவரு சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். சரி, நீ இந்த பக்கம் வா, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம், அவர் திட்டுவாரு, நானே போட்டுக்கிறேன். நான் போட்டேன்னு சொன்னா தானே அவர் திட்டுவாரு. நீயே போட்டேன்னு சொல்லிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்றேன். சரி போடுங்க, ஆனா காஃபி நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். டபுள் ஓகே, குடு. சரி, கிச்சனுங்கிறது லேடிஸ் ஏரியாவாச்சே, உன்னை எதுக்கு அவர் இங்க அனுப்புனாரு? ஏன் ஆம்பளைங்க சமைக்க கூடாதா? அப்படி இல்ல, பொதுவா ஆம்பளைங்க சமைக்க வர மாட்டாங்க, லேடிஸ் தான் சமைப்பாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? ஏன் இந்த பார்ஷாலிட்டி? இதுக்காக ஒரு ஆம்பளை ரூபாவா நான் வெக்கப்படுறேன். இந்த காஃபில உப்பு போட்டு குடுத்தா ஏஜி இதை குடிச்சு டென்ஷன் ஆகி ரெமோவை திட்டி வெளியவே துரத்திடுவாரு. நல்ல ஐடியா. காஃபி ரெடி, எடுத்துட்டு போய் உன் பாஸ்க்கு கொடு. என்ன பண்ற? சுகர் லெவல், காஃபி பவுடர் பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் எதுக்கு, நான் அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்கேன். ஆனா பாஸ் என்ன நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. அவர்கிட்ட
எக்ஸ்கியூஸ் கேட்காத மாதிரி நடந்துக்கணும். அதுதானே மரியாதை. கப்பு கொடுங்க. நீ அவருக்கு மரியாதை பண்ற, ஆனா எனக்கு அவமரியாதையா பண்றியே. நான் என்ன பண்ணேன்? பின்ன நான் போட்ட காஃபிய சந்தேகப்பட்டு ஸ்கேன் பண்ணா அது எனக்கு அவமரியாதை இல்லையா? இல்ல, அதுக்கு இல்ல. போ போ, எப்படியோ ஸ்கேன் பண்ணிட்டு போ. ஆசையா உனக்காக காஃபி போட்டது எல்லாம் வேஸ்டா போச்சு. எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் இந்த வீட்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹாசினி, அழாத. ஐயோ, என்ன டப்பா வண்டியை யோசிக்கிறான். எப்படியாவது ஸ்கேன் பண்ணாம போயிடுறாடி. ஐயோ, காஃபில உப்பு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ உன்னுடைய புத்தியை காட்டிட்டல. நான் இப்போ இத கொண்டு போய் ஏஜி கிட்ட கொடுக்கணும். அவர்கிட்ட திட்டு வாங்கி அவர் என்ன வெளியே அனுப்பணும். அதுதானே உன்னுடைய பிளான்? பாஸ் சொன்னது கரெக்ட். நீ ஒரு ஃப்ராடு, சீட்டர். போனா போகுதுன்னு பழகனா என்கிட்டயே உன்னுடைய வேலையை காட்டுறல. ரெமோ 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 ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காத ரெமோ. ஏதோ அவர் கூட சேரணுங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ரெமோ, ப்ளீஸ். முடியவே முடியாது. என்ன குற்றவாளியாக்கி நீ அவர் கூட சேரணுமா? அப்போ காரியம் ஆகணும்னா நல்லவ மாதிரி நடிப்பியா? ஐயோ, ரெமோ ரெமோ ரெமோ, என் செல்ல ரெமோல, என் கியூட் ரெமோல, என் புஜ்ஜி ரெமோல, ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் தெரியாம உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. நோவே. தப்புக்கு மன்னிப்பு உண்டு, ரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த உப்பு போட்ட காஃபியை நீயே குடி. அப்படியாவது உனக்கு நன்றி உணர்ச்சி வருதான்னு பார்க்கலாம். இந்தா பொடி. அப்போ உப்பு போட்ட காஃபியை நானே குடிக்கணுமா? அப்ப என்ன துரோகின்னு சொல்றியா? உப்பிட்டவரை உள்ளளவு நினை. அதை நான் படிச்சிருக்கேன். அப்படி எனக்கு பண்ணது துரோகம் தானே? ஐயோ, இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? இதுக்கப்புறம் இது என்ன நம்பவே நம்பாது. வேற வழியே இல்ல ஹாசினி. தகரம் போல்டுன்னு கௌரவம் பார்க்காத. களத்துல இறங்கிரு. ரெமோ, ஐயோ ரெமோ, என்ன மன்னிச்சிரு ரெமோ. நான் தப்பு பண்ணிட்டேன் ரெமோ, என்ன மன்னிச்சிரு ரெமோ. நம்ம இனிமே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரெமோ. என்ன மன்னிச்சிரு ரெமோ. நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐ எம் சாரி. ஆமா. ஐயோ, என்ன ரெமோ, உன் காலெல்லாம் விழுந்து கேக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என்ன மன்னிச்சிரு ரெமோ. கால விழுந்தா இறக்கப்படணுமா? ஓஹோ, ஆனா அப்படி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஃபீட் பண்ணல. ஐ எம் சோ சாரி. ப்ரோக்ராம ஃபீட் பண்ணலையா?